அண்ணா அண்ணா எந்திரண்ணா அண்ணா எந்திரிண்ணா. ஐயோ அண்ணா அண்ணா எந்திரண்ணா. ஸோ அண்ணா எந்திரிங்கண்ணா, வெயில் இப்படி அடிக்கிற இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. அண்ணே எருமை என்னண்ணே? என்னடா ஒரு ஹெல்ப்ண்ணா. எடுத்து விட்டுதான் கேட்பியா? எழுப்பாம எப்படி நான் கேட்குறது? போடும் பயங்கரமாக தலைவலிக்குதே. நைட்டு முடம் அப்படி தான் இருக்கும். என்ன? இல்லைண்ணா, மோர் அடித்தா சரியாயிடுன்னு சொன்னேன். தெரியுதுல, போடா போய் வாங்கிட்டு வா போ. ஸோ நான் சொன்னதை தப்பாக போச்சு. நல்லா இருக்குடா. எங்க வாங்கண்ணா? என்ன கணேசா, வேலை எதுவும் மாமா ஆயிட்ட போல. ஐயோ சிரிக்குது. நான் என்னண்ணா, நான் தான் ஒரு உதவி வேணும்னு சொன்னேன்ல. என்ன உதவி? நான் அது நாங்கள் லவ் பண்ணுறோம். நீங்கள் தானே எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். எங்களை எப்படியாவது கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. கல்யாணம் பயங்கரமா தலை வைக்குது. கணேஷ் யாருடா அது? நான் இப்போதான் நான் சொன்னேன் அது ஆள்னா. ஆளா? ஏ கணேசா, யாரா அது? எத்தனை தடவை சொல்றது? விளையாடி இல்லாமா அண்ணா? என்னடா அவன் என் வயசாக போறவனு, தப்பா பேசாத. பயங்கரம் அடிக்குத. ஏய் கணேஷ், யாரா அது? செம்ம பீஸ் ஆகுது. ஸோ நீவா இந்த குடிகாரத்தை மாட்டிட்டு நம்ம ஏன் முடிக்கணும்? டேய் எங்கடா போற? சாக போகிறேன். ஓ நல்ல முடிவு, சீக்கிரம் சாவு. டேய் கணேசா, என்ன? யாரா அது? தற்கொலையை வச்சுட்டு ஒரு நிமிஷம் மாவன பீஸ் பார்க்கட்டா? அவன் அறம் போதையில் இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம். சரி போ போ போ. Palumpa, palumpa, jum, palumpa, jum, palumpa, palumpa, jum, palumpa, jum, palumpa.
Jumpa lumpa, palumpa, jumpa lumpa. Let's go. என்னடா இது அதுவா செம்ம சிறப்பு. யாருக்காக? ஜூன் 5, 2015 நீ ஒரு ஆளை கொண்டு ஜெயிலுக்கு போன நாள் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அது என் வாழ்க்கைய திருப்பி போட்ட நாள். அன்னைக்கு ஒரு ஃபயர்மேனை கொன்னே, அது ஞாபகம் இருக்கா? ஏய், நான் கொண்ட நீ பாத்தியா? இல்லை பார்த்தவன் உணச்சிருக்கானா? அன்னைக்கு அங்கே என்ன நடந்து தெரியுமா? ரோட் சைடு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் நான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம், சிலிண்டர் வெடிச்ச மாதிரி. அப்போ தான் அந்த ஃபயர்மேனும் அவங்க டீமும் வந்தாங்க. நெருப்பெல்லாம் அணைச்சிட்டாங்க. உள்ள ஒரு குழந்தையோட குரல். நான் கொலை பண்ணதான் சொன்ன அந்த ஃபயர்மேன் உள்ளே போனார். பின்வாச வழியாக நானும் போனேன். அவருக்கு அந்த குழந்தைய காப்பாற்றி வரப்போ அவர் மேலே அந்த கம்பியோட ஸ்லாப் அப்படியே விழுந்துருச்சு. அவரை அந்த குழந்தைய வாங்கினேன். அவர் மேலே அந்த கம்பி அப்படியே மெதுவாக எடுத்தேன். சத்தம் கட்டி எல்லாரும் உள்ள வந்தாங்க. அவங்கள பார்க்குறப்போ என் கையில் ரத்தத்தோட கம்பி. அவர் அங்கேயே எடுத்துட்டேன். 5 வருஷம் ஜெயில். அப்படி போயிடுச்சு. அவர் யார் உனக்கு? அது என் அப்பா. அவருக்கு புள்ளி அப்புறம் நீ ரொம்ப பொறுமை பண்ணணும்டா. நிஜமாக தான் சொல்கிறேன். அவர் ஹீரோ. அவருக்கு பிறந்த இன்னொரு ஹீரோட நீ ஹீரோ.
டேய் தம்பி, பிளானெல்லாம் நல்லா தான் போடுறேன், ஆனால் இது வேணாம். நல்லா படி, என்ன மாதிரி ஆயிடாது. உங்கள் அப்பா பார்த்தா ஆசைப்படுவார், போய் படி. Oh,